அன்புக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தையும் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய சில குணாதிசயங்களில் ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரால் ஆசிக்கிறேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாம் கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வார்த்தை ஆமென் உண்மையாய் நீங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தரால் ஆசிக்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கு உண்மையாகவே நாம் நினைக்கிறோம், ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம நடந்து போகும்போது ஒருவேளை பிசாசு என்னை பிடிச்சிக்குமோ. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு ஸ்தோத்திரம் தனியாக இருக்கிறேன், ஒருவேளை பேய் என்னை பிடிச்சிக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எந்த ஒரு பிசாசும் நம்ம சரீரத்தில் வருவதற்கு நாம் இடம் கொடுத்தா மட்டும்தான் பிசாசு நமக்குள்ளே வரும். கவனிக்கணும், நீ தனியாக இருப்பதுனாலோ நைட்டில் போகிற, சுடுகாட்டில் இருக்கிற, அங்கே இருக்கிற, இங்கே இருக்கிற, அதனால் எந்த பிசாசும் உங்களை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது பிசாசு நம்மிடத்தில் வருவதற்கு இன்னைக்கு நாம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மாத்திரம்தான் நம்ம சரீரத்துக்குள்ளே பிசாசானவர் வர முடியும். அப்போது இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். ஆமாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிசாசுக்கு எந்த வகையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் விரும்பாத சில குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் பிசாசு நமக்குள்ள வர. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் கோபம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம கோபப்படுவதனால பிசாசு ஈஸியா நம்ம குடும்பத்துக்குள்ள வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்லா கவனிக்கணும், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எதில் நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா அதில் மேலே 26வது வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் போதும். இங்க வேதம் சொல்லுது, இன்னைக்கு பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள வருவதற்கான ஒரு காரணம் அது கோபம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல அல்லது வேலை ஸ்தலங்களில அல்லது நம்ம பழகிற இடத்துல அல்லது வெளியில எங்க வேணாலும் நம்மளால பேசலாம். ஆனா நமக்குள்ள கோபம் என்கிற கிரியை அது மனுஷனுடைய கிரியை இல்ல, பிசாசனுடைய கிரியை. அப்ப இந்த கோபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கோபம் வருது அப்படின்னா அது பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த வேதம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப கோபம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், அநேக குடும்பங்களில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கோபப்படுறோம். இந்த கோபத்தினால நம்ம என்ன பேசணும் நமக்கு தெரியல. ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் அதிகமாகுவது அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு நம்ம அவனுக்கு தெரியல. அவ்வளோ ஆவேசம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த கோபப்படுறதுனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுவதற்கு கோபம் ஒரு காரணம். நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையை குலைப்பதற்கு காரணம் கோபம். இந்த கோபத்துல அவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா கூட இந்த கோபம் தெரியாது. கவனிக்கணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த புதிய மாசத்துல சொல்றேன், வேதம் சொல்லுது. அவன் வாசிங்க, அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. எதுக்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா குடும்பத்தை சிதைப்பதற்கு, குடும்பத்தை பிரிப்பதற்கு, அது பெரியவங்களா இருக்கிறீங்களோ சின்னவங்களா இருக்கிறீங்களோ, கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள நீங்க வர அனுமதிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு பிசாசும் குடும்பத்துக்குள்ள வருவதற்கு, அல்லது அதுதான் நான் கடந்த நாட்களில பிரசங்கம் பண்ணிருக்கிறோம், யாரு பிரச்சனை பண்றான்னு பார்க்காதீங்க, அவனுக்குள்ள இருக்கிற கிரியை தான் நம்ம என்ன பண்ணணும், கட்டி செபிக்கணும். அப்போ கோபத்துக்கு ஒரு மனுஷன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள கோபப்பட வைக்கிற அப்படின்னா அவனுக்குள்ள இருந்து சில கிரியைகள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைப்பதற்கு இது ஒரு வழியா இருக்குது. குடும்பத்துல
தாய் தகப்பன் பிள்ளைகளோடு, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், மருமகள் மருமகன், இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு காரணம் கோபம் என்கிற ஒரு கிரியை. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபைக்கு போறோம். ஒருவேளை குடும்பமாய் சபைக்கு போறீங்களா? சந்தோஷம். அந்த குடும்பமாய் சபைக்கு போற வாழ்க்கையில அந்த குடும்ப ஒற்றுமையை குலைப்பதற்கு இன்னைக்கு பிசாசானவன் இன்னைக்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரு பர்மிஷன் கொடுப்பாங்க? நான் ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கு யார் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிசாசானவன் சுற்றி திரிகிறான். அப்ப கோபம் வேதம் சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி. மத்தேயு 5:6 நினைக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்ப நமக்குள்ள கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு 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 அப்பா கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அடிக்கடி கோபம் வருது, இந்த கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க. உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை பேசுறாங்க கோபம் அப்படின்னா, எதிர இருக்கிறவங்க தாழ்ந்து போகிற குணம் நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க ஸ்தோத்திரம் ஒருவேளை குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க கோபமா பேசுறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தாழ்மை உள்ளவளா இருக்க கற்றுக்கொள்ளும். உங்களுக்கு இது உண்மையாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைப்பதற்கு, நிறைய குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு நாம வழியா இருக்கக்கூடாது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, சத்தியத்தை தெரியாதவங்க, ஒருவேளை அவங்க வந்து ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவாங்கல்ல, என்ன ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு அப்படின்றல, ஒருவேளை அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் நீங்க தாழ்ந்து போவதற்கு இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், குடும்பம் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்பம் கிடையாது, நிறைய பேருக்கு அப்பா அம்மா கிடையாது, நிறைய பேர் அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அப்பா அம்மாவை அவங்க கிட்ட அன்பாய் வாழ்வதற்கு, அன்பாய் பழகுவதற்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்தோம். பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்பா அம்மாவை நேசிப்பது கிடையாது. ஏன் நேசிக்கிறதுல? எப்போ பாரு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேசினாவே எனக்கு எரிச்சலா வருதுன்னு பிள்ளைங்க சொல்றாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்க, அப்பா அம்மாவுடைய பாசத்தை எவ்வளவு ஏங்குறாங்கன்னு. ஆனா பிள்ளைங்க நமக்கு நல்ல ஒரு தகப்பனும் தாயும் ஆண்டவர் கொடுத்தும் அதை குடும்பமாய் வாழ தெரியல. இன்னைக்கு நிறைய பெற்றவங்க பிள்ளைகளை இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமி ஸ்தோத்திரம், கோபத்துல சனியனு திட்டுறோம் பிள்ளைகளை, இது சாவ மாட்டேன்னு திட்டுறோம். ஆனா பிள்ளை இல்லாதவங்களை இடத்துல போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு ஊமையை கொடுத்தா கூட போதுங்க, ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு முடமா ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா கூட போதும். பிள்ளை இல்லாத இடத்துல போய் கேட்டு பாருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தோம், இன்னைக்கு நிறைய பேர் சனியன்னு திட்டுறோம். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் சொல்றாங்க வாழடி வாழுன்னு சொல்றோம். இன்னைக்கு நீ பிள்ளைகள் என்னவா நீ ட்ரீட் பண்றியோ அதே தான் பிள்ளைங்க பெருசாகி நம்ம என்ன பண்ணோம் ட்ரீட் பண்ணோம். இன்னைக்கு உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கோபத்தினால இன்னைக்கு பிள்ளைகளை இன்னைக்கு அற்பமா இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தை, அதுதான் ஐயா ஒரு முறை சொல்லியிருக்கிறான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். அவங்க சொன்னாங்களாம், நான் ஓட்டின பேயை நீ யாரும் என்ன பண்ணிருக்க முடியாது, ஓட்டி இருக்கவே முடியாது. நான் ஓட்டின பேயை அப்போ எல்லா பாஸ்டரும் சொல்லாங்க, நாங்கள் ஓட்டாது பேயா, இந்த பேயை ஓட்டிக்கிறோம் அந்த பேயை ஓட்டிக்கிறோம். இல்லை சரி நீ என்ன பேய் ஓட்டிக்கிற அப்படின்னா அவர் சொன்னாராம், நான் சனியை ஓட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா. என்ன பேய்? சனி. எப்படி சனியை வந்துச்சு அப்படின்னா, அந்த சனியை ரோட்ல போகும்போது அவங்க பிள்ளைய பார்த்து சொன்னாங்களா, சனியனே உள்ள வான்னாங்க. பிள்ளை வந்துச்சு இல்லையோ, அதுக்கு முன்னாடி யார் வந்துச்சு? இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தை கோபத்துல, இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், அதுதான் குரல் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க, தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே. அப்போ மகனை கூப்பிட்டு கூட ஒரு அடிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன், இது நான் குடும்பத்துக்காக இந்த பிரசங்கத்தை எடுத்திருக்கிறேன். இன்னொரு காரியத்தை கூட சொல்ல பாருங்களேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் கான்வென்ட் வந்துச்சு, 7 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, எல்லாம் கிளம்பி அட்லீஸ்ட் 7:30 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும். அப்போ மாலை 4 மணிக்கு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, வந்த உடனே என்ன பண்ணணும், கூப்பிட்டு அன்பா, அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, மிஸ் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, சார் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு ஏதாச்சும் கேம் விளாண்டிங்களா அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணணுமா, அன்பா பேசணுமா.
இன்னைக்கு நிறைய பெற்றோர் கவனிச்சு பாருங்களேன், இன்னைக்கு போய் கவனிச்சு பாருங்க. வந்த உடனே கேட்டை திறந்து வந்து ஏய் போய் பேக்க வை, போய் துணியை கட்டி, போய் மூஞ்ச. அந்த பிள்ளை இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணிச்சு, விளையாடிச்சுச்சா, நல்லா இருந்துச்சாமா, உடம்பு ஏதாச்சும் வயிறு வலி ஏதாச்சும் பெல்லவினோ அப்படி கேட்கறது கிடையாது. வந்த உடனே அந்த பிள்ளைகளை திட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க பெற்றோர் இடத்த சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறோம் அப்படின்னா பெற்றவங்க தான் உருவாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா தூங்கலையா எனக்கு தெரியல. ஸ்கூல்ல பிள்ளைங்க போயிட்டு காலையில் போயிடுச்சு, மாலை பிள்ளைங்க வருது அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட போய் அன்பா 4 வார்த்தை என்ன பண்ண கூட உட்கார வச்சு பேசணும். அப்ப இதனுடைய பழக்கம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூட பிரச்சனை கிட்ட முதல்ல வந்து என்ன பண்ணும், இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இது மாதிரி என் ஃப்ரெண்ட் அடிச்சான், மிஸ் அடிச்சாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கோபத்துல நம்ம ஒருவேளை வீட்டுக்கார மேல இருக்கிற கோபமோ, மனைவி மேல இருக்கிற கோபமோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற கோபமோ, பிள்ளைங்க வந்ததே கோபத்துல பேசுற வார்த்தை இன்னைக்கு பெற்றவங்க கிட்ட பிள்ளைகளுக்கு என்ன இல்லை அப்படின்னா அன்பு இல்லாம போயிட்டு. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற பிள்ளைகளா அது பெரியவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு அந்த கோபம் அடிக்கடி கோபம் வருதுங்க. என் வீட்டுக்கார பார்த்தாலே கோபம் வருது, என் மனைவியை பார்த்தாலே கோபம் வருது, பிள்ளைகளை பார்த்தாலே கோபம் வருது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த கோப கிரியை என்ன பண்ணணும், என்னை விட்டு மாறணும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை சொல்லுது, விழித்திருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனிடத்திலிருந்து தாயின் இடத்துல பிள்ளைகளை பிரிப்பதற்கு ஒரு வழி எப்ப கிடைக்கும்னு பிசாசு பார்க்கிறான். பெற்றவங்களிடத்திலிருந்து பிள்ளைகளை பிரிப்பதற்கு ஒரு வழி எப்படா கிடைக்கும்னு பிசாசு பார்க்கிறான். அப்ப நாம கோபமா என்ன பண்ணக்கூடாது, இனி நம்ம வாயினால கோபமா என்ன பண்ணக்கூடாது, பேசுவதற்கு நம்ம வாயை இன்னைக்கு ஜெபிக்கணும். தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே என் வாய்க்காக என்ன பண்றேன், என் வாய்க்கு காவல் வையும். எதுக்கு காவல் வையும்? வேதம் சொல்லுது, என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வையும். நான் தேவையில்லாத வார்த்தை நான் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நான் கோபமா யாரும் என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்களை சபிக்கிறவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்கன்னு தான் வேதம் சொல்லுது, அவங்களை ஆசீர்வதிக்கணும் தான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம சபிக்கிறவரா மாறிடுறோம். கோபத்தினால நாம அநேக பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சபிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அதுதான் வளர்க்க வேண்டிய விதத்துல பிள்ளைகள் அன்பா நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னா அது நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு கிராமமா இருப்பதனால சொல்லுவாங்க, அநேக அம்மாக்கள் சொல்லுவாங்க பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி வந்த உடனே முந்தான்ல எதை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, முந்தான்ல முடி போட்டுட்டான்னு சொல்லுவாங்களே, சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த டைலாக் சொல்லுங்களேன். முந்தான்ல ஏதோ முடி போட்டுக்கிட்டாங்களா, முந்தான்ல முடிஞ்சுக்கிட்டாலே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ரைமிங்கா இருக்காது. இன்னைக்கு நம்முடைய மகனை பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல நீ அன்பு காட்டி அவங்களை கோபப்படாம, அவங்களை எரிச்சல் படாம, அவங்க கிட்ட என்ன வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட அன்பா நீ வளர்க்கப்படுகிற பிள்ளை, அது ஒரு நாளும் உங்க பாசத்தை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணாது, சொல்லுங்க, பாசத்தை விட்டு ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. நீ எப்போ பாரு திட்டிட்டே இருக்கிற அப்படின்னா இன்னைக்கு பிசாசு அப்பதான் ஒரு மகளை என்ன பண்ணுவான், கொடுப்பான். அப்பதான் இப்ப புதுசா லவ்விங் வந்துச்சு இல்ல, எப்பம்பாரு வீட்டுல திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ரொம்ப எப்ப நான் வீட்டுக்கு போனாலே நான் நல்லது பண்ணாலும் திட்டுறாங்க, கெட்டது பண்ணாலும் திட்டுறாங்க அப்படின்னா அப்பதான் ஒரு பஜேரிய பிசாசு கொண்டு வருவா. உன் மகனுக்கு மருமகளா? உண்மையாவே சொல்றேன், நம்ம அன்பு காட்டுறதுல சரியா காட்டினா அந்த அன்பை விட மற்ற எதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, பெருசா சொல்லுங்க, புரியுதா நான் சொல்றது? நம்ம பிள்ளைகளுக்கு அன்பை காட்டுகிற விதத்துல சரியா அன்பை காட்டி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த அன்புக்கு நிகரா வேற அன்பு வந்தாலும் இந்த அன்பு என்ன பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோபத்துல எரிஞ்சு பிள்ளைகளை இன்னைக்கு கோபமா இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்களிடத்துல நீங்க எரிஞ்சு விடுறதுனால இன்னைக்கு நிறைய குடும்பங்களில சமாதானம் இல்லாம போகுது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, அவன் தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. அதான் நீதிமொழிகள் 12:16 வாசிக்கிறோம், மூடனுடைய கோபம் சீக்கிரத்துல வெளிப்படும், அறிவில்லாதவங்களுக்கு தான் கோபம் சீக்கிரம் வெளிப்படுமா வேதம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம், 12:16 நீதிமொழிகள் 12:16 நீதிமொழிகள் 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. கவனிக்கணும், சொல்லுங்க என்னது, மூடனுடைய கோபம்
மூடன்ன்றது யாரு? அறிவில்லாதவங்க, ஞானம் இல்லாதவர்கள் மூடன். அவங்க தான் சீக்கிரமா கோபத்தை என்ன பண்ணுவாங்களாம்? வெளிப்படுத்துவாங்க. ஆனா அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் கோபப்படுவேன கண்டி ஆனா சீக்கிரத்துல மறந்துடுவேன். அது யாரு? அந்த அந்த சீக்கிரத்துல கோபப்படுறவங்க குடும்பத்தை கழிச்சிருவாங்க அந்த 2 நிமிஷத்துல. பாத்துக்கிறீங்களா? அவங்க வார்த்தையே நம்மளால என்ன பண்ண முடியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் எங்க ஊர்ல ஒத்துருக்காங்க, சேர்த்துட்டாங்க. சண்டை போட்டுங்க தண்டனை போயிட்டு இருந்தா கூட அவங்க விட மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அது வேற. அப்போ ஒரு இன்னைக்கு நிறைய பேரு சின்ன விஷயம் கிடைச்சிட்டா போதும், அந்த அண்ணால போல எப்பவுமே துக்கமா இருக்கிற மாதிரி இன்னைக்கு வீட்டுக்குள்ள, அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நீங்க மாறுங்க, மாற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்துல வெளிப்படும். தப்பே பண்ணிருந்தா கூட மூடுகிறவங்க தான் யாரு அப்படின்னா விவேகி, ஞானம் உள்ளவர்கள். நம்ம என்னமோ ஜட்ஜி மாதிரி உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உடனே சில காரியங்களை என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை சொல்லுது, லட்சையை மூடுகிறவனோ விவேகி. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் சொல்லுங்க, அது என்ன சொல்லுவாங்க? கண்ணால் பார்ப்பதும், சொல்லுங்க, கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதே. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அந்த ஒரு சுபாவம் நம்ம கிட்ட இருக்குதான்னு யோசித்து பாருங்க. என்ன சுபாவம்? தீர இப்போ பக்கத்து வீட்டு புள்ள வந்து உங்க பையன் தான் என்ன அடிச்சிட்டா அப்படின்னா பட்டுன்னு அடிச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், எதுக்காக உன்ன அவன் ஏன் பாட்டிக்கு போறான், எதுக்காக அடிச்சு அப்படின்னா அவன் ஒருவேளை அடிச்சிருக்கலாம், திரும்ப புரியுது நான் உங்களுக்கு சொல்றது, அடிச்சிட்டான் அப்படின்னா உடனே நீ பிள்ளை என்ன பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, மூடனுடைய கோபம் தான் சீக்கிரத்துல வெளிப்படும். மூடனா யாரு சொல்லுங்க? அறிவில்லாதவங்க. அவங்க தான் தன் கோபத்தை உடனே வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா சத்தியத்தின்படி நடக்கிற நம்ம சூழ்நிலை சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா விவேகியா இருக்கணும். பொறுமையா நடந்துச்சா சரி ஓகே, எப்ப கேட்கணுமோ. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு குடும்பத்தை கலைப்பதற்காக என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு கத்திர பிள்ளைகள் கோபம் என்கிற ஒரு சுபாவம், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கோபம் என்கிற சுபாவம் இருக்குமானா குடும்பம் நிம்மதியா இருக்காது. சொல்லுங்க, குடும்பம் சொல்லுங்க, என்னதான் தீட்டிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் நிம்மதியா சாப்பிட முடியுமா? சொல்லுமா. நீ திட்டிக்கிட்டே இருப்ப, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டே இருப்ப, மட்டன் பிரியாணியே கூட இருக்கட்டும், நிம்மதியா நம்மளால என்ன பண்ண முடியாது. அதுவும் சாப்பிட்ற கேரக்டர் இருக்குது, அது வேற. ஆனா உண்மையா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ற பாருங்களேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம், இப்போ நான் டிரைவர்னு வச்சுங்களேன், வண்டி ஓட்டுறேன். இப்போ நான் வெளியில வரேன், வண்டி அப்படின்னா 1008 பிரச்சனை, வண்டி ஓட்டு வரோம். இதே மாதிரி எல்லாருமே வேலைக்கு போறவங்க, அது பொதுவா அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா 1008 பிரச்சனையோடு வராங்க. ஒரு முறை மவுண்ட் ரோடு போயிட்டு இருக்கிறோம். மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போறோம். ஒரு பைக்காரன் கால் சந்தில எடுத்து விட்டுனுறான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா இன்னொருத்தர் மேல அவங்க சொல்றாங்க நீ கேள்றா அப்படின்றாங்க. எனக்கு சிரிப்பாவே வந்துச்சு. அவன் கேட்கிற விஷயம் நடந்து போயின்னு, நானும் ஐயா இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, கால் சந்தில எடுத்து குடிச்சிட்டு எடுத்து வண்டி விடுறான். எனக்கு சிரிப்பா வருது. அவன் என்னன்னு கேட்க முடியும்? அவனுக்கு குடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியல, அவன் கீழே விழுந்துட்டு அவன் பாட்டுன்னு பேனுங்கிறான். அப்போ 1008 பிரச்சனை. நடந்து போனா எடுத்து வந்து பைக்கில் எடுக்கிறானுங்க, லாரி வருது, பஸ் வருது, எவ்வளோ பிரச்சனைங்க. வெளியில போயிட்டோம், இட்டா விட்டு வெளியே போனாதான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை என்பது. வந்த உடனே கேட்டா நின்று கேட்கணும்னு நிற்க கூடாது. வீட்டுக்குள்ள வந்தாங்களா, தண்ணி கொண்டு ஒருவேளை தண்ணி கொண்டு கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா குண்டான கூட காமிங்க, அது தண்ணி இருந்து குடிச்சிட்டு வந்து உட்காரணும் அப்படின்னா கூட காமி. உடனே கேட்ட நின்றுன்னு என்ன பண்ணக்கூடாது, வரட்டும் அப்படின்னு பண்ணிட்டாங்களா, தப்பே கூட பண்ணிட்டோம். வந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டு நீயும் சாப்பிட்டு சண்டை போடுறதுக்கு நல்ல தெம்பா, அவரும் சண்டை போட்டோம் சாப்பிட்டு தெம்பா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாதீங்க, சண்டே உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு என்ன பண்ணுவீங்க, சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கத்தி பேச முடியும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 புடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணலாம். அப்போ 2 பேருமே சாப்பிட்டு அப்போ சாப்பிட்ட பேரு நிம்மதியா என்ன பண்ணணும், இப்படி நடந்துச்சாமே, இப்படியாமே அப்படியாமே. ஆனா நம்ம கேட்டாண்டியே நின்னுங்க அங்கே. ஆனா இன்னைக்கு உண்மையாவே நிறைய பிரச்சனை 4 செவத்துக்குள்ளதான் தெரியணுமே தவிர, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சின்ன சின்ன பிரச்சனை
நல்ல கவனிங்களா, சின்ன சின்ன பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள நடக்குது. எது 4 செவத்துக்குள்ள நடக்கணுமோ அது ரோட்ல நடக்குது. எது ரோட்ல நடக்கணுமோ அது வீட்டுக்குள்ள நடக்குது. இன்னைக்கு உண்மையாவே கர்த்தர் பிள்ளைகள் 2வது மாசத்துல முதல் வாரத்துல உங்களுக்கு சொல்றேன், கோபம் என்கிற சுபாவம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னா அதுக்காக ஜெபம். இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், நீங்க யார கோபப்பட்டு அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்க இல்லாத போதுதான் அவங்களுடைய அருமை தெரியும். நிறைய மனைவி இல்லாத விடத்து போய் அவங்க கணவனை போய் கேட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். அது வரைக்கும் கணவன் பில்டப்பா பேசுவார், அப்போதான் மனைவி சேர்த்தாதான் அவர் போய் கேஸ் அண்டே போவார். அதுக்கப்புறம் வைக்கிறதா குழம்பு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புரியுதுங்களா? உண்மையாவே சொல்றாங்க, மனைவி இல்ல அப்படின்னா நிறைய கணவனுக்கு தெரியும். பில்டப்பா பேசலாம், என்ன வேணா பேசலாம். சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த இதுல உண்மையாவே அது அவங்க தான். அப்போ 2வது நான் சொல்றேன், கணவன் இல்லாத இடத்துல போய் பாருங்க. கணவன் இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்குது. கணவன் ஒரு வேலை சொல்றேன், அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். கணவன் இல்லாதவங்களை போய் பாருங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ லாட்டரி அடிக்கிறாங்க மனைவிகள். அப்ப இருக்கிற உறவை தக்க வைப்பதற்கு இந்த கோபம் என்ன பண்ணுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள இந்த கோபம் அந்த குடும்பத்தை சிதைக்க வைக்குது. எது? ஒரே ஒரு காரியம் தான், கோபம். ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், ஒரு தீர்மானம் எடுங்க, கோபமா எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணாதீங்க. கோபமா பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா? கோபமா பேசுறதுனால தீர்வு கிடைக்குமா? சண்டை தான் வரும். அவங்க 2 வேளை சாப்பிட மாட்டாங்க, நம்ம 2 வேளை சாப்பிட மாட்டோம். இதுதான் பிரச்சனை, தீர்வு. ஆனா அதை எப்படி கேட்கணுமோ அதுதான் 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றான். அது சின்ன வயசுங்க, பாத்துக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளைங்க அவங்க சார்பில் சொல்லுவாங்க, பிள்ளை சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் கட்டி கொடுத்துட்டோம்மா. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, பெற்றவங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க, அதுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா. பெண் பிள்ளைங்க தான் அதிகமா மோஸ்ட்லி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, சாணி தொளிக்க தெரியாது, பெருக்கு தெரியாது, வீட்டு வாசல் பெருக்கு தெரியாது, எந்த வீட்டு வேலையும் தெரியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா சண்டை போறதுக்கு மட்டும் அதுக்கு சின்ன பிள்ளை அப்படின்னு யாருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் எதை செய்யணுமோ, குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு நிறைய பேர் கிடையாது. கத்துக்க. உண்மையாவே சொல்றேன், இப்போ ஒரு 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 பெண்ணோட வேலை என்னவோ வீட்டுல, அந்த பெண் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். சாதாரணமா ஆரம்பிக்கும். எப்படி கணவன் சொல்லுவாரு, இந்த வீட்டை தான் கொஞ்சம் பெருக்குனான்னு சொல்லுவாரு, ஆரம்பிப்பார். அது யாரோட வேலை? இப்போ அதாவது நம்ம கிராமம் நீங்க சொல்றாதீங்க, அது ஆளுக்கு பாதி பாதின்னு சொல்லாதீங்க, பெண்களோட வேலை, வீட்டு வேலை. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? ஒருவேளை பெருக்கலையா, நீ சொல்ல இல்ல உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, அதனால நான் என்ன பண்ணல பெருக்கல, பெருக்கு போடுற அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீ தான் பாருங்க, நான் தடுத்த தூக்கி போட்டு நீ தான் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, நீ தான். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நான் பிறக்கிறேன், நீ வெளியே வேலைக்கு போவாரு. பிரச்சனை புரியுதுங்களா? சின்ன விஷயம், தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்ல கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், துணி துவைச்சிருந்தேன், அப்புறம் பிறக்கிறேன்னு முடிஞ்சு போச்சு. அவரு போடுவாரு. நீ தான் பிறகுதான்னு அங்கதான் ஆரம்பிக்குது. அவரு ஒரு வார்த்தை பேசுவாரு, நீ ஒரு வார்த்தை பேசுவ. 2 பேரும் எங்க இருப்பீங்கன்னா ஸ்டேஷன்ல இருக்கும். வீட்டுல ஏசி போட்டு இருக்கிறவங்க, வீட்டுல ஃபேன் போட்டு உட்காந்து இருக்கிறவங்க, நம்ம போய் மற்ற நேரத்தில் அங்க நமக்காக ஒரு வக்கீல், அவங்களுக்காக ஒரு வக்கீல், அங்க போய் காத்துன்னு இருக்கணும். அப்ப கோபம் என்கிற ஒரு வார்த்தை, இப்போ அதே விஷயத்த இப்போ வீட்டுக்காரர் நீங்க பெருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதே விஷயத்த எப்பா நீ தான் கொஞ்சம் பெருக்கானா, அவர் பெருக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவர் ஒரு வேலை, அப்போ நம்ம என்ன பண்ணோம், நீ தான் அப்படின்றத விட இப்ப நீ தான் கொஞ்சம் பெருக்கம்மா, கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவர் என்ன பண்ணுவாரு, பெருக்குவாரு, பெருக்க மாட்டாரா? ஈஸியா முடிஞ்சு போதா இல்லையா? அப்போ நம்ம பேசுற வார்த்தை குடும்பத்தை உடைக்குதா, குடும்பத்தை கட்டி எழுப்புதா என்பதை பார்க்கணும். உண்மையாவே சொல்றேங்க, கணவன் இல்லாத மனைவி கிட்ட போய் கேட்டு பாருங்க, மனைவி இல்லாத கணவன் கிட்ட கேட்டு பாருங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க, அவன் பிள்ளைகள் இல்லாத பெற்றவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அதனுடைய அருமை நமக்கு தெரியும். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியா கொடுத்தோம். நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா,
அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நம்மால முடியல. வாசிக்கலாம், வாசிங்க அப்படியே ஸ்தோத்திரம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிங்க. பிரசங்கி 7:9 பிரசங்கி, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத, மூடரின் நெஞ்சில கோபம் குடிக்கொள்ளும். கவனிக்கணும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சீக்கிரமா உன் மனசுக்குள்ள என்ன பண்ணாத, கோபத்தை வச்சுக்காத. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத. மூடருடைய நெஞ்சில தான் கோபம் இருக்கும். யாருக்குள்ள கோபம் இருக்கும் அப்படின்னா அறிவில்லாதவங்க, அவங்களுக்குள்ளதான் கோபம் இருக்கும். கவனிங்க, யாருக்குள்ள கோபம் இருக்கும்? அறிவு இல்லாதவர்கள் இடத்துல தான் கோபம் குடிக்கொள்ளும். அப்ப ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாரான போய் நீ படிக்க தெரியலன்னா அவ்வளவு கோபம் வருது. பாத்தீங்களா? படிக்க தெரியலன்னா அறிவு இருக்குதா அப்படின்ட்டா போதும், கோபம் வருது பாரு. எத்தனைக்கும் மழை கூட ஒதுங்கி இருக்காது ஸ்கூல் பக்கம், அவங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? அறிவு இருக்குதாமா அப்படின்னா. அப்போ ஆனா அந்த சீக்கிரத்துல கோபம் கொள்ளுகிறோடைய யாரு சீக்கிரத்துல கோபம் கொள்ளுவாங்க அப்படின்னா அறிவில்லாதவங்க. புரியுதுங்களா? அறிவில்லாதவர்கள் தான் அவ கோபம் நெஞ்சில சீக்கிரத்துல கோபம் குடிக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், கோபத்தை வச்சுக்கிறோம், இருதயத்துல கோபத்தை வைக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, மனதுல சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது. இன்னைக்கு 2வது மாசத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, சீக்கிரத்துல கோபம் கொள்ளாது. இப்போ ஒருத்தரை பகைக்கணும்னு நம்ம நினைக்கணும்னு வச்சுங்களேன், ஒருத்தர் நமக்கு பிடிக்கல வச்சுங்க. இப்போ ஈஸியா நம்ம சொல்லணும் அப்படின்னா மாமியார் பிடிக்காது, மோஸ்ட்லி அது என்ன செய்வேன்னே தெரியல, பிடிக்காது. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு உங்க மாமியார் நான் உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு யாரானா ஒருத்தர் போயிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க மேல என்ன சொல்லுவாங்க, கோபமா ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். பிடிக்காதவங்களா ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ சும்மா ரோட்ல போறதுன்னா அவங்க மாமியார் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து உள்ள போச்சுன்ட்டா போதும். அப்போ அது அவங்க மறைச்சு பார்த்தாங்களா இல்லையா என்பதை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து போச்சுன்னு திரும்பி கேட்டேன், அந்த ஒரு செகண்ட் அவங்களுக்கு திரும்பி பார்த்தது உங்களுக்கு என்ன பண்ணாது? புரியுதுங்களா? அப்ப சீக்கிரமா ஒரு நபரை குறிச்சு சீக்கிரமா உன் மனசுக்குள்ள என்ன வைக்காத, கோபம். நான் பேசுறது குடும்பத்துக்கு பேசுறேன். குடும்பத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த 4 செவுத்துக்குள்ள இருக்கிற அந்த நபர், அவங்க மேல சீக்கிரத்தில் என்ன பண்ணாத, கோபம். பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான். நீ கோபப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னா நீ செய்ய மாட்ட, இனி பிசாசு உனக்குள்ள இருந்து சில காரியங்களை செய்யும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் யார் கரத்துல இருக்கிறேன்? நீ கோபம் கொள்ளுகிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீ பிசாசுடைய கரத்துல இருக்கிற. நீ சகிப்புத்தன்மை, சீக்கிரத்துல கோபம் கொள்ள அப்படின்னா நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நாம யாருடைய கரத்துல இருக்கிறோம் அப்படின்னு. அதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. வாசிங்க, ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. என்ன செய்யணுமா சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களை கேட்கறோம், யோகியமானு கேட்கிறோம். பைபிள் நம்மளை கேட்குது, நீ யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. அவங்க யோக்கியமா இருக்கிறாங்களோ, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, ஆனா நாம யாரா இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படின்னா யோக்கியமானவைகளை செய்கிறவர்களா இருக்கணும். அப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. 2 பேர் ஜெபிக்கிறாங்க, ஒருத்தர் பில்டப்பா ஜெபிக்கிறார், ஆண்டவரே வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், அப்படியா இருக்கிறேன், இப்படியா இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள போய் ஜெபம் பண்றாரு. ரோட்லன்னு வச்சுங்களேன், ரோட்ல இருந்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பாவியாகிய என் மேல். 2மே ஜெபம் தான். ரெண்டுமே யாருக்கிட்ட ஜெபம் பண்றாங்க? ஏசப்பா கிட்ட தான் ஜெபம் பண்றாங்க. ஆனா ஒருத்தனுடைய ஜெபம் மாத்திரம் கேட்கப்படுவதற்கு வார்த்தை இருக்குதுல்ல, பேசுற வார்த்தை, சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுது, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. ஒரே ஒரு காரியம் தாங்க, நம்ம குடும்பத்துல இன்னொருத்தர் நியாயம் சொல்லணும்னு நம்ம நினைக்க கூடாது. புரியுதுங்களா? இன்னொருத்தர் நம்ம குடும்பத்துல அவன் நியாயம் சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்காதீங்க. பெரியவங்க எல்லாம் வச்சதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இருக்கிறார்.
புரியுதுங்களா? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அந்த மாமாவை கூட அவர் தான் வந்து கரெக்டா தீர்த்து வச்சுட்டு போடுவார். தீர்த்து தான் வச்சுட்டு போடுறாரு அவர், திருப்பி சேர்க்கிற மாதிரி இல்லை. நிறைய மாமாக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் குடும்பத்தை நான் தான் நடத்தணும். அப்ப நாம இப்போ குடும்ப தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்ல, ரேஷன் கார்டு இப்போ நிறைய பேர் குடும்ப தலைவிக்க போட்டாச்சு. தலைவருக்கும் வந்துச்சு, தலைவருக்கும் வந்துச்சு, தலைவிக்கும் வந்துச்சு. அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப நாளா எனக்கு கேள்வி. குடும்ப தலைவன் தான் இருக்கு முன்னாடி, இப்ப தலைவர்களுக்கு வந்துச்சு. சரி, அப்ப குடும்ப தலைவன் அப்படின்ற ஒரு பொறுப்பு எதன் அடிப்படையில் தெரியுமா இருக்கணும்? ரேஷன் கார்டுல போட்டோ வர்றதுனால குடும்ப தலைவனா மாறிட முடியாது. குடும்பத்தை சரியான விதத்துல சமாதானத்தோடு நடத்துறவங்க தான் உண்மையான தலைவர்களா இருக்க முடியும். அப்ப நாம யாரா இருக்கிறோம் என்பதை ஒரே ஒரு காரியம் தான், இன்னொரு அடுப்பு வர்றதுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்காது. புரியுதா? இன்னொரு அடுப்பு, புரியுதா? இன்னொரு அடுப்பு வர்றதுக்கு வீட்டுல ஒரு அடுப்பு தான், ஒரு கேஸ் தான் ஒருத்தருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு கேஸ் தானே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. இன்னொரு கேஸ் பக்கத்துல இருந்து வைக்கிறதுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்கூடாது. ஒரு அடுப்பு போதும். குண்டா சின்னதாச்சுன்னா பெருசா கூட வாங்கிக்கங்க. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு தனி கொடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதுவும் ஒரு பிசாசு கரியதான். உண்மையா சொல்றேன், குடும்பமா இணைந்து வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிற இந்த குடும்பத்துல. கவனிங்க. அப்ப இந்த குடும்பமா இணைந்து வாழ்வதற்கு உனக்கு அந்த எண்ணம் வரல அப்படின்னா உனக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். வாசிங்க அதே 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்கு. உங்களுக்கு மனசாட்சி கேள்வி கேட்கிறேன், உங்களை கேள்வி கேட்கல, உங்களுக்கு மனசாட்சி ஒரு கேள்வி கேட்கிறேன். குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறீங்களா? அந்த 4 பேர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையாவே நீங்க பாக்கியவான், கர்த்தருடைய பிள்ளைகள். 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் ஒரு டீம், 2 பேர் ஒரு டீம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். ஒருவேளை குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 10 பேர்கிட்டயும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, உறவுல இருக்கிறோமா அப்படின்பதை யோசித்து பார்க்கணும். இல்லைங்க அவங்க தான் என்கிட்ட பேசுறது இல்லை, இல்ல நீ பேசு. வேதம் சொல்லுது, ஒரு கண்ணத்துல அறிஞ்சா மறு கண்ணத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. நம்ம அதுக்காக தான் இயேசுவை போல மாறுவோம், இயேசுவை போல வாழ்வோம் தான் ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த வார்த்தை சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய். அப்போ கவனிக்கணும், இன்னைக்கு கோபத்தினால நமக்கு என்ன விளைவுகள் வருது தெரியுமா? கோபத்தினால என்ன விளைவுகள் அப்படின்னா குடும்பம் சிதைந்து போகுது. குடும்பம் ஒற்றுமை என்ன பண்ணுது? சிதைந்து ஒற்றுமையா இருக்க முடியாது. அப்ப 2வது கவனிங்க, இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே அறிவில்லபடி சொல்லணும் அப்படின்னா 2வது ஒரு மனுஷனுக்கு கோபம் அதிகமா இருக்குன்னா ரத்த அழுத்தம் அதிகமாயிடும். உண்மையாவே சொல்றேன், காமெடிக்கல. நீங்க போய் ஆமா பிபி அதிகமாயிடும், பிபி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப 2வது இதய துடிப்பு அதிகமாகுது. கோபம் அதிகமா இருந்தனால இதய துடிப்பு என்ன பண்றது? அதிகமா. அப்போ கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இனி கோபம் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது, கோபத்தை நாம் என்ன பண்ணணும் ஆட்கொள்ள. இப்ப நிறைய பேர்கிட்ட தனியா அவங்க யோசிச்சு பார்க்கும்போது நான் தான் அதிகமா என்ன பண்றேன். அதான் ஒரு வீடியோ கிளிப் அமைச்சிருந்தேன். அப்ப அந்த வீடியோ கிளிப்ல பார்த்தேன், மனைவி சொல்றாங்க அவங்க கணவரை பார்த்து, இனி உங்ககிட்ட நான் கோபமா எந்த வார்த்தையும் நான் பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், கோபமா இனி பேசவே மாட்டேன்றான். அப்போ 1 வருஷம் கோபமா மனைவி கணவன் கிட்ட பேசவே இல்லை. அப்போ 1 வருஷம் கழிச்சு அவங்க சொல்றாங்க, இந்த 1 வருஷம் நான் கோபமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசல, இதுல ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் தான் 1 வருஷமா சண்டை போட்டுன்னு இருக்கிறேன், நான் தான் அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அவங்க அந்த இதில் சொல்றாங்க, நீ இருக்கிற மாதிரியே இரு, நான் என்ன பண்ண மாட்டேன் ஒரு வார்த்தை கூட. அப்போ அவங்க சொல்றாங்க, அப்ப இதுல இருந்து ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சதுன்னா நான் தான் அவரை கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறேன், அவர் இருக்கிற மாதிரியே. உண்மையாவே நிறைய பேர் இன்னைக்கு யோசித்து பார்த்தா நாம தான் இன்னைக்கு கோபப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் அதிகமா நாம தான் கோபமா எரிஞ்சு விழுந்திருக்கிறோம். இன்னைக்கு கோபப்பட்டு அதிகமா நாம தான் குடும்பத்தை நம்ம கலைச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க,
கோபம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது, கோபத்தை நான் ஆட்கொள்ளணும். அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம். சரி, எப்படி இது கோபத்தை கையாளணும் அப்படின்றத வேகமா சொல்ற வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். 14:20. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். இதை எப்படி கோபத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, நம்ம என்னவா இருக்கணும்னா நீடிய சாந்தம் உள்ளவளாய் மாறணும். சொல்லுங்க, நீடிய சாந்தம், அமைதி. நீங்க நிறைய பேர் எங்கெங்கயோ போயிட்டு அமைதியா இருக்கிறான். எதுக்கு? அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு. இப்ப நாம குடும்பமாய் வாழ்வதற்கு நீடிய சாந்தம் உள்ளவளா இருக்கிறோம் அப்படின்னா நாம மகா புத்திமான்னு பைபிள் சொல்லுது. மகா புத்திமான். முற்கோபிதான் புத்தியீனத்தை விளங்க பண்ணுற. அப்போ நீடிய சாந்தம் உள்ளவளாய் மாறுவதற்கு சாந்த குணம் நமக்குள்ள வரணும். அப்ப 2வது வாசிங்க, அது யாக்கோபு 1:19. 1 நீடிய சாந்தம் உள்ளவளா இருக்கணும். 2வது யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும். புரியுதுங்களா? இந்த 3 விஷயம் அது கணவன் மனைவிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் யாரு வந்தாலும் சொல்லுங்க கோலி சொல்ல முடியாது. இந்த 3 விஷயம் கணவன் மனைவிக்குள்ள, இதுதான் நான் நினைக்கிறேன் திருமணம் ஆகிறவங்களுக்கு இதுதான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருமணமானவங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆக போறாங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் இருந்தா போதும். சொல்லுங்க, 1 கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு எச்ச சொரக்கும். பாத்துக்கிறீங்களா? சண்டையில் பேசுறது ரெஸ்டே விட மாட்டாங்க, எதிராளிக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் ஒரு கேஸ் ஒண்ணு, அப்ப டிஎஸ்பி வந்திருந்தாரு. டிஎஸ்பி வந்து அப்படியே எல்லாம் அப்படியே கத்துறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, பேசிட்டீங்களா இப்ப நான் பேசலாமான்னு. கத்துறாங்க அப்படியே, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னு வச்சுங்களேன். அப்படியே கல்யாணம் அவர் அமைதியா இருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டீங்களா? ஏன்னா அந்த 10 நிமிஷம் ஏன் இவர் திரும்ப பேசலன்றதை கவனிக்கலாம். டிஎஸ்பி ஏன் திரும்ப பேசவே இல்லை, அமைதியாகிறாரு அப்படின்னு அப்படியே கொஞ்சமா சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அவர் சொன்னாரு, இப்ப நான் பேசலாமா? இதனை பேசுறதோட பேசி நான் பர்மிஷன் கொடுக்குறேன். இல்லைங்க ஐயா, பேசுங்க ஐயா. அப்போ நிறைய பேர் குடும்பத்திலே சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்களே, நுரைக்கணுவாங்களே, அவ்வளோ பேசுவாங்க. எதுக்கு பேசணும்னு தெரியாது, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 3 விஷயம் கேட்கறதுக்கு சொல்லுங்க, கேட்கறதுக்கு என்னவா இருக்கணும்? கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் லேட்டா பேசாம நிறைய குடும்பம் டைவர்ஸ் போவாருங்க. ஒரே நிமிஷம், ரொம்ப நேரம் கூட வேணாம், ஒரு நிமிஷம் லேட்டா பேசிட்டா போதும், டைவர்ஸுக்கு போகுது. அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்தவங்க தான் டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க தான் பேசுறதுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? உனக்கு என்ன தெரியும்னு வாங்க, மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும், நான் சொல்றதை செய், உனக்கு என்ன தெரியும், அப்படியே ஆஃப் பண்றாங்க. ஆனா பழமொழி சொல்லுது, சிறு குச்சியும் சொல்லுங்க, சிறு குச்சியும் பருக்குத்த. அப்போ அதை நம்ம கேட்கணும். எதுக்கு இவங்க பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டா தெரியும். சரி, ஓகே, பேசிட்டேமா, இப்ப நான் பேசுறேன். அப்போ அவங்க பேச நீ பேச, அவங்க பேச நீ பேச. 3வது கோபிக்கிறதுக்கு, யாரு தாமதமா கோபிச்சுக்கிறதுதான் பிரைஸ். யாருக்கு பிரைஸ் கொடுக்கணும்? லேட்டா யாரு கோபிச்சுக்கிறீங்களோ, என்ன சொல்ல கோச்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். சீக்கிரமா இல்லை, அது வார்த்தை சொல்லுது, சீக்கிரமா கோபித்துக் கொள்ளுகிறோம் யாருன்னா மூடன். மூடரின் நெஞ்சில தான் கோபம் குடிக்கொள். அப்போ 1 நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். 2வது சொல்லுங்க, கோபிக்கிறதற்கு தாமதம். சும்மாவே கோபிச்சு கூடாது. இப்போ வீட்டுக்காரு ஆசையா ஒரு 2 பிரியாணி, மனைவிக்கு 1 எனக்கு 1ன்னு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு வச்சுங்களேன். சும்மாவே கோபிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? புரியுதா? சும்மாவே கோச்சினா யாருக்கு நஷ்டம்? இப்போ ஒன்று சாப்பிடுவாரு, 1 மணி நேரம் கழிச்சு இன்னொன்னும் சோரம் வானா ஓன அவர் என்ன நினைப்பாரு, அதுக்கு நான் போட்டு முடியும்.
அட்லீஸ்ட் 100 ரூபாய் பிரியாணி, அதை வேஸ்ட்டாக பண்ண முடியாது. வேஸ்ட்டாக ஏன் போடணுன்ற அவர் என்ன சாப்பிட்டு அதுக்கு ஒரு சண்டை வந்தது பார்த்துக்கிறீங்களா? நான் வானான்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணும், எனக்காக வச்சிருக்கிறோமா இல்லையா? எப்படியாச்சும் என்ன பண்ணும், அதை என்ன சொல்லுவாங்க, அதை என்ன இது பண்ணிருக்கணும்ல, சமாதானப்பட்டிருக்கல நீயே, அப்ப உனக்கு தான் வாங்கி வந்து அதுக்கு ஒரு சண்டை வரும் பார்த்துக்கிறீங்களா? எப்படியெல்லாம் சண்டைக்கு வருது. அப்போ அந்த வார்த்தை கோபிக்கிறதற்கு சொல்லுங்க, கோபிக்கிறதற்கு வாங்கி வந்துட்டாரு, வீட்டுக்கு வாங்கி வந்துட்டாரு, பிரியாணி சாப்பிட்டு கூட, அதுதான் நான் சொல்றேன், சாப்பிட்டு சண்டை போடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டியா இருக்கும். சாப்பிட்டு அப்போ ஒண்ணு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இதனுடைய எப்படி கையாளணும் கோபத்தை அப்படின்னா, ஒண்ணு சண்டை வரும்போது வாய் நிறைய தண்ணி ஊத்திங்க. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒரே சொட்டு கூட தண்ணி என்ன பண்ணுறது, வாயில இருந்து உள்ளவும் போகக்கூடாது. பர்மிஷன், நான் உண்மையா பாருங்களேன், அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரு, பர்மிஷன் கொடுத்துருங்க, பேசிட்டீங்களா, அப்ப தண்ணியை மீங்கிட்டு அடுத்தது பேசுங்க. அப்போ அது சாந்த குணம். தண்ணியை வாயில வச்சுட்டு பேசு இல்ல, பேசுன்னு சொல்லு. அப்போ 2 நிமிஷம் தான் உனக்கும். அது நிறைய கணவருடைய சர்டிஃபிகேட் மனைவிக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு ஒன்றும் தெரியாது. 3வது அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, அவங்க சர்க்கிளில் போய் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் தெரியாது, சும்மா கத்திட்டு போடணும், சும்மா கத்திட்டு போகிறதுக்கு தான் நீ கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுக்கிறீங்களா இந்த வார்த்தையை? எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றுமே தெரியாது அக்கா, அது சும்மா தான் அதுக்கு பேசும், நான் பேச ஆரம்பிச்சுன்னா அது பொட்டி பாம்பா அடிக்கணுன்றோம். அப்போ அந்த பொட்டி பாம்பு கிட்ட எதுக்கு நம்ம வீணா சண்டை போடணும்? ஆமாவா இல்லையா? அப்போ உண்மையாவே சொல்கிறேன். அப்போ வீட்டுக்காரை பற்றி தெரியும், மனைவி பற்றி தெரியும். இப்போ மனைவி பற்றி நிறைய பேர் சர்டிஃபிகேட், பிரியாணின்னா என் பொண்டாட்டி என்ன சண்டே இருந்தாலும் விட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுவான்னு தெரியும். ஆமாவா இல்லையா? அப்போ சில கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும், மனைவி பற்றி கணவனுக்கு தெரியும். அப்போ கோபிக்கிறதற்கு என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட கோபிச்சு பாரு, சொல்லி பாரு. யாருக்கிட்ட? உங்ககிட்ட போய் நான் கோச்சிங் நாங்க பண்ண போறேன், உங்ககிட்ட போய் கோச்சிங் நான் பண்ண போறேன் இல்ல? அப்ப 3வது ஆளுக்கு அங்க இடம் இருக்குதா இல்லையா? அப்ப கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னா, அப்பதான் பிசாசு ஒரு மனுஷனை கொண்டு வருவான். அது நம்ம துட்டுல வந்து கறி மீன் சாப்பிட்டு போறதுக்கு வரும், பஸ் ஏறி. அது வந்து சொல்லுவாங்களா, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போகும். அது வந்து ஒரு 2 பாயிண்ட் குத்துட்டு போகும். எனக்கு அப்பவே தெரியும், நீ போக நான் பாத்துக்கிறேன்ட்டு அவங்களை ஊருக்கு அமிச்சிட்டு இது ஒரு சண்டை வரும். இப்போ கோபிக்கிறதற்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, சத்தியத்தின்படி வாழ நடக்கிற பிள்ளைங்க கோபிக்கிறதற்கு சொல்லுங்க, கோபிக்கிறதற்கு சொல்லுங்க, கோபிக்கிறதற்கு, சண்டை போறதுக்கு, கோபிக்கிறதற்கு, எல்லாத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தாமதமா இருக்கணும். 3வது ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபு நீதிமொழி 16:32, நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். எடுத்துட்டீங்களா? அப்ப 3வது தன் மனதை அடக்கணும். தன் மனதை ஸ்தோத்திரம் சொல்லுவாங்கல்ல, மனதை அப்படியே அவங்க வரட்டும் 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 அப்படி இருக்கக்கூடாது. தன் மனதை அடக்கணும். அப்ப உத்தமன் யார் அப்படின்னா, தன் மனதை அடக்கிறவன் தான் உத்தமன். அப்ப நாம் இந்த 3 விஷயம் கோபத்தை கையாளுவது, 1 சாந்த குணமுள்ளவன், நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கணும். 2வது கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். 3வது தன் மனதை அடக்கிறவனா இருக்கணும். இந்த 3 விஷயத்த நம்ம செய்வோம் அப்படின்னா நாம அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேற்கொள்ள முடியும். அதுதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கி 5:6 தன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு கோபம் தான் காரணங்க. கோபம் தான் அதுதான் காரணம். அதுக்கு இடம் கொடுத்துட்டு அப்படின்னா நீ அதுக்கு பின்னாடி நான் புத்தி பேசி ஏதோ அறிவில்லாம செஞ்சுட்டேன்னு சொல்லாத. புரியுதுங்களா? அந்த வார்த்தை சொல்லுது, அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கிரியை அழிப்பானே. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க, கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆமை ஸ்தோத்திரம், அம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. கோபம்
நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கோபம் அதிகரிக்க அதிகரிக்க எரிச்சல் வரும். புரியுதுங்களா? கோபம் அதிகமாக அதிகமாக அவங்க மேல எரிச்சல் வரும். ஒரு 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 பர்சன் மேல நீ கோபம் அடைகிற அப்படின்னா அது நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா அவங்க மேல எரிச்சல் வரும். பிடிக்காது. கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாவே இல்லையா? கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோபப்பட்டு விட்டது வரை. எரிச்சல் என்பது எப்படி தெரியுமா? அவங்கள சொல்லுவாங்களே, அவங்கள பிடிக்க கண்டாவே ஆகாது எரிச்சல். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கோபம் ஒரு மனுஷன் மேல இருக்கும் அப்படின்னா அவங்க மேல கோபப்பட்டுட்டோம். அவங்க சத்தியத்தின்படி தெரியும். அவங்க சத்தியத்தின்படி அவங்களுக்கு தெரியாது. வேத வசனம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த மனுஷன் மேல பொதுவா குடும்பத்துக்குள்ள யார் மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோபம் படக்கூடாது. கோபத்துக்கு இடம் கொடுக்காது. நம்ம பேசாம குடும்பத்துல யார்கிட்டையும் பேசாம இருக்கக்கூடாது. உண்மையாவே சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, கர்த்தர் பிள்ளைகள் குடும்பத்துல நீ பேசாம யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அவங்க உன்னை வெறுக்கட்டும். ஆனா நீங்க அவங்க கிட்ட பேசணும். புரியுதுங்களா? இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை அப்பா அம்மாவுடைய பயம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு. இப்ப அப்பா அம்மா என்ன கவனிக்கிறாங்க, நான் எங்க போறேன்னு வாட்ச் பண்றாங்க அப்படின்னா பிள்ளைங்க தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பயப்படும். பெத்தவங்க பிள்ளைங்களை பார்த்து நீ எக்கேடாச்சும் கெட்டு போ அப்படின்னா அது இஷ்டம் போல சுத்தும். ஆமாவா இல்லையா? இஷ்டம் போல குடிச்சிட்டு அது பாட்டுன்னு ஊரை சுத்திட்டு இருக்கும். ஆனா நம்ம அதுதான் நான் சொல்றேன், நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அப்படின்னா இனி பிள்ளைகள் இடத்துல நீங்க எரிஞ்சு விடாதீங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிஞ்சு விடாதீங்க, கோபப்படாதீங்க. கோபம் அது பிசாசுக்குரியது. கோபம் என்பது பிசாசுக்குரியது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கோபம் இல்லை. அதான் 3 விஷயம் சொல்லுங்க. அந்த 3 விஷயத்தை சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். எப்படி இந்த கோபத்தை கையாளுவது? ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு எப்படி கையாளணும்? நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கணும். 2வது கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். 3வது தன் மனதை அடக்கிறவனா இருக்கணும். அதுதான் உத்தமம். சரிங்களா? அப்படி எல்லா கண்களை மூடி சொன்ன வார்த்தையின்படி ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லாம் அப்படி முழங்கால் படிட்டு